வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ராஜா ஒருவர் இருந்தார். இப்போது நாம் தினமும் ராசி பலன் பார்ப்பது போல் குணம் சகுனம் பார்ப்பது அவர்கள் தினசரி வேலைகளில் முதல் வேலையாக இருந்தது. காலையில் யார் முகத்தில் விழிக்க வேண்டும், எந்த பொருளை முதலில் பார்க்க வேண்டும் என்று பெரிய லிஸ்ட். ஒரு நாள் காலையில் கண் விழித்த ராஜா தன் அருகில் படுத்திருந்த மகாராணியை தேடினார். அவள் பக்கத்தில் இல்லை. சரி, பால்கனி பக்கம் போய் வருவோம் என்று அங்கே சென்றார். அங்கேயும் அவள் இல்லை. அப்போது அரண்மனைக்கு வெளியே சாலையில் யாரோ செல்வது போல தெரிந்தது. உடனே அங்கே பார்த்தாள். ஒரு சலவை தொழிலாளி சில கழுதைகளுடன் சென்று கொண்டிருந்தார். ஒவ்வொரு வீடுகளிலும் சேகரித்த அழுக்கு துணிகளை வெள்ளையாவி வைத்து வெளுப்பதாக ஆற்றங்கரைக்கு போய் கொண்டிருந்தான். ராஜா இவனை பார்க்க வந்த சலவை தொழிலாளியும் யதார்த்தமாக ராஜாவை பார்த்து விட்டான். அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அவனை பார்த்து லேசாக புன்னகைத்தார். ராஜா சலவை தொழிலாளிக்கு இன்னும் மகிழ்ச்சி. ராஜாவின் கையெடுத்து கும்பிட்டான். காலையிலே ராஜாவின் முகத்தை பார்த்தால் தனக்கு இன்று தொழில் அமோகமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டான். இன்று வரக்கூடிய வருமானத்தில் பெரிய பெரிய கடன்களை எல்லாம் அடைத்து விட வேண்டும் என்கிற கனவுகளுடன் ஆற்றங்கரை நோக்கி போனான். நம் ராஜாவும் சகுனம் பார்ப்பவர் ஆயிற்றே. இன்னைக்கு இவன் முகத்தில் விழித்து விட்டோமே, இன்னைக்கு என்ன ஆக போகிறதோ என்று நினைத்தபடியே திரும்பினார். அந்த பால்கனி மாடத்தில் அலங்கார வளைவுக்காக அமைக்கப்பட்டு இருந்த மரம் இவரது தலையில் இடிந்து லேசான காயம், ரத்தம் வந்துவிட்டது. ராஜாவின் சகுனம் மூளை தாறுமாற வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சலவை தொழிலாளி தான். அவன் முகத்தில் முழிச்சாதான் இப்படி ஆயிடுச்சு. நமக்கே இப்படி நடந்துச்சுன்னா அவன் முகத்தில் முழிக்கிறவங்க எல்லாரும் இந்த நிலைமை தானே ஏற்படும். இனிமே அவன் உயிரோடு விட்டு வைக்க கூடாது, அவனை கொன்று விட வேண்டும் என்று நினைத்தவர் அந்த சலவை தொழிலாளியை உடனே கைது செய்து அழைத்து வர தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டார். வீரர்களும் சலவை தொழிலாளியை தேடி ஆற்றங்கரைக்கு போனார்கள். அங்கே துணி துவைத்துக் கொண்டிருந்த அவனை கைது செய்தவர் அவனை அரண்மனைக்கு இழுத்து வந்தார்கள். சலவை தொழிலாளிக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் இழுத்து வருகிறீர்கள் என்று கேட்டான். வீரர்களும், உண்மையே உன் முகத்தில் விழித்த நம் மன்னருக்கு இரத்த காயம் ஆகிவிட்டது. உன்னால் வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை கொலை செய்வதற்காக கைது செய்து இழுத்து வர உத்தரவிட்ட இருக்கிறார் என்றார்கள் அந்த வீரர்கள். அதை கேட்ட சலவை தொழிலாளி அமைதி ஆகிவிட்டான். எதையோ யோசித்தவன், நான் மன்னரை பார்க்க வேண்டும், நான் அவரை பார்த்த பிறகு என்ன வேண்டுமானால் செய்யுங்கள் என்றான். வீரர்களும் இவன் விருப்பப்படி மன்னரிடம் அழைத்து சென்றார்கள். சலவை தொழிலாளியை பார்த்த ராஜா, என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னாயாமே, என்ன கேட்க போகிறாய் என்று கேட்டார். கேள்வி கேட்பதற்கு முன்பாக லேசாக சிரித்தான் அந்த சலவை தொழிலாளி. மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. உன் ராசி இல்லாத முகத்தால் நான் இரத்த காயம் பட்டு நிற்கிறேன். சரி, உன் தரப்பு நியாயத்தை சொல் என்ற வாய்ப்பு கொடுத்தால் சிரிக்கிறாயா என்று கோபம் கொந்தளிக்க கேட்டார். மன்னர், நான் நினைத்ததை தவறாக எண்ண வேண்டாம். உங்கள் மனநிலையில் இருந்து யோசித்தால் உடனே உனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அதனால் தான் சிரித்தேன் என்றான் சலவை தொழிலாளி. அதனால் நான் சிரித்தேன் என்றான் அந்த சலவை தொழிலாளி. வீண் விவாதம் செய்யாமல் வந்த காரணத்தை மட்டும் சொல். மீறி பேசினால் இக்கணமே தூக்கி போட்டு விடுவேன் என்றான் மன்னர். உடனே அந்த சலவை தொழிலாளி தன் மனதில் எழுந்த கேள்வி அப்படியே மன்னரிடம் கேட்டுவிட்டான். மன்னா, நீ என்னோட முகத்தை பார்த்தால் உங்களோட தலையில் காயப்பட்டுருச்சு. ஆனால் இன்னைக்கு முதலாக நான் உங்க முகத்திலே தான் பார்த்தேன். ராஜா முகத்துல முழிச்சா பெரிய ராஜா யோகம் வரும்னு பெரியவங்க சொல்றாங்க, கேட்டிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு ராஜயோகம் மரண யோகம் தான் வந்துருச்சு. என்னோட முகத்துல முழிச்ச நீங்க உயிரோட வாழ்றீங்க, உங்க முகத்துல முழிச்ச நான் சாக போறேன். அவன் கேட்ட இந்த கேள்வி மன்னரின் கன்னத்தில் யாரோ பலார் என்று அறைந்தது போல இருந்தது. இவனை தண்டித்தால் ராசியில்லாத ராஜான்னு நம்மை மக்கள் தவறாக பேசுவார்கள் என்று எண்ணியவர் தன் முகத்தில் விழித்து அவனுக்கு பெருமை செய்ய நினைத்தார். ஏற்கனவே அறிவித்த தண்டனையையும் உடனடியாக ரத்து செய்தார். இன்று முதல் உனக்கு ராஜயோகம் தான். துணி துவைப்பதே இனி உன்னுடைய வேலை கிடையாது. எனக்கு ஆலோசனை சொல்லும் குழுவில் நீயும் ஒரு ஆள் என்று கூறிய மன்னர் அவனுக்கு நிறைய பொன்னும் பொருளும் பரிசாக கொடுத்து அனுப்பி வைத்தார்.
இந்த கதையில் சாமர்த்தியமாக யோசித்தால் செலவு தொழிலாளி தப்பித்தான். அதிர்ஷ்டம் என்பதும் அப்படித்தான். திடீர் யோகம் ஒரு புறம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் வேலை செய்ய வேண்டும் என்றால் சாமர்த்தியமான அறிவு இருப்பது மிக அவசியம். இந்த கதை உங்களுக்கு மிகவும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.